Hello guys, welcome to Joy Talks. இன்னைக்கு நம்ம படத்தை பத்தி பார்க்காம ஒரு சீரீஸை பத்தி பார்க்க போறோம். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு த்ரீ பாடி ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரீஸ். They are coming. இது வந்து ஒரு 8 எபிசோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன் இப்பதான் வந்திருக்கு. இதை வந்து கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா டேவிட் பினியாஃப், டிவி வைஸ். இவங்க வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பண்ணவங்க. அவங்களோட அடுத்த சீரீஸ் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாவல், ஒரு சைனீஸ் நாவல். லியூ சிக்ஸிங்ல ஒரு சைனீஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அவர் வந்து அந்த இதெல்லாம் வச்சு ஒரு ஒரு நாவலா எழுதினாரு, ரிமெம்பரன்ஸ் ஆஃப் எர்த்ஸ் பாஸ்ட்னு ஒன்று. அதை வந்து சைனீஸ் நாவல் எழுதி அதை வந்து இங்கிலீஷ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அது வந்து மிகப்பெரிய ஹியூகோ அவார்டு வின் பண்ண நாவல். அதை பேஸ் பண்ணி தான் இந்த சீரீஸ் எடுத்திருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. இது கதை என்னன்னு பார்த்தா 62 வந்து இந்த சைனீஸ் ரெவல்யூஷன் நடக்கிற டைம்ல அங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஒரு வயசான ஒரு சயின்டிஸ்ட இவன் சைனீஸ் ரேஸுக்கு வந்து எதிரானவன் சொல்லி அவனை வந்து அடிச்ச கொண்டுறாங்க. அப்ப வந்து இந்த மக்கள் இதுல இருந்து ஒரு பாக்குற ஒரு சின்ன புள்ள, அதாவது அவங்க புள்ளதான் அது. அது பார்த்து அதுல ட்ராமா ஆகி அதுல வந்து இதாயிடுறான், ஒரு மாதிரி ஆகி அதுக்கப்புறம் திருப்பி அவன் புள்ளையும் கூட்டு போறான். கூட்டு போய் ஜெயில அடைச்சு இந்த மாதிரி நீயும் இது பண்ணு, நீயும் வந்து செய்யணும், யாரெல்லாம் அவங்க அப்பா கூட இருந்தாங்கன்னு சொல்லி அவன் கேட்க மாட்டேன்னு சொல்றான். அவங்க அப்பா இருந்தா அதை பாக்குற ஒரு சின்ன புள்ள அந்த கூட்டத்துல இருந்து, அந்த புள்ளைக்கு வந்து ஓரளவுக்கு அந்த சயின்ஸ் தெரியறங்காட்டி அங்க இருக்கிற ஒரு மிலிட்ரி பேஸான ஒரு பெரிய இதுல ஹெட் குவார்டர்ஸ் நாசா மாதிரி ஒரு இடத்துல இவளை வந்து அங்க வேலைக்கு இது கூப்பிடுறாங்க, சயின்ஸ் பேக்ரவுண்ட். ஓகேன்னு சொல்லி அங்க போய் செக் பண்ணும்போது பார்த்தா, அங்க போய் போய் பார்க்கும்போது அவன் சொல்றான், அது பார்த்தா அது வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஏலியன்ஸை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ற ஒரு இது. அங்க போய் வந்து பாக்குற இவனை வந்து ஏலியன்ஸுக்கு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கான், அனுப்பிட்டே இருக்கானுங்க. அதுல ஒரு ரிப்ளை வரல, எதுவுமே வரல. அப்ப வந்து இவன் வந்து ஒரு யோசனை சொல்றான், அதைப்படி வந்து திருப்பியும் அது பண்றாங்க, திருப்பி சிக்னல் அனுப்புறாங்க. அப்ப அனுப்பும்போது நைட்டு வந்து உட்காந்து வந்து அந்த இதுல ரேடியோஸ்கோப்ல எல்லாம் அந்த பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவளோட டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ஒரு சிக்னல் வருது. யாரு சிக்னல், அங்கிருந்து ஒரு சிக்னல் வருது. வந்து பார்த்தா அது என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு அங்க இருக்கிற ஒருத்தர் போர் விரும்பாத ஒரு ஆளு யாரோ அந்த சைடு அந்த கிரகத்துல அவர் வந்து சொல்றாரு, நீ வந்து ரிப்ளை பண்ணாத, ரிப்ளை பண்ணா உங்களை தேடி நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க பூமி வந்து ஸ்டேபிளா இல்லை, எங்களோட கிரகம், நாங்க வேற கிரகத்தை தேடிட்டு இருக்கோம், நீ வந்து எனக்கு ரிப்ளை பண்ணேன்னா நாங்க வந்து உங்க உங்க இதை தேடி வருவோம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இது பண்ணாலே இல்லையா, அது ஒரு இது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் கரண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஆக்ஸ்போர்ட் 5ன்னு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சயின்டிஸ்ட், ஒரு பிசிஸ்டா இருக்காங்க. அதுல வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ற அந்த பெரிய பெரிய அந்த சயின்டிஸ்ட், இந்த மாதிரி லெபார்டரி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய சயின்டிஸ்ட ஒவ்வொருத்தனா வந்து சாகுறாங்க, மர்மமான முறையில சாகுறாங்க. எல்லாருமே அங்கங்க எல்லா சயின்டிஸ்டும் சாகுறாங்க. இதை வந்து எதனால சாகுறாங்கன்னு சொல்லி இதை வந்து ஒரு 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 டிடெக்டிவ் வந்து தேடிட்டு இருக்காரு. அது ஒண்ணு ஒரு இது. அந்த ஏலியனுக்கும் இந்த சாவுக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கா? இப்போ உலகத்துல திடீர்னு பல பல பிரச்சனைகளா வருது, அதாவது நம்ம நினைக்க முடியாத சில பிரச்சனைகளா வருது. அதெல்லாம் வந்து எதனால? ஏலியன்ஸ்னால தானா? ஏலியன்ஸ் உண்மையாலுமே அது வந்து சிக்னல் வந்துதா? அது எதனால அது வந்து இந்த உலகத்தை பாதிச்சுதா? இதுதான் மீதி கதை. இது வந்து நான் வந்து ரொம்ப இது இல்லாம சொல்றேன், எந்த ஸ்பாய்லரும் இல்லாம, ஏன்னா அவ்வளவு இருக்கு இதுல. இது பாத்தீங்கன்னா இந்த த்ரீ பாடி ப்ராப்ளம்ங்கிற அர்த்தம் என்னன்னா, நம்மளோட சூரிய குடும்பம் பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, ஒரே ஒரு நட்சத்திரம். அதனால ஈஸியா நம்ம 8 கிரகமும் சுத்தும் போது அது ஈஸியா நம்ம டைம் இந்த கணக்கெல்லாம் தெரியும். இதுலயே வந்து 2 ஸ்டார் சிஸ்டம்ல இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 மாதிரி சுத்தம் அப்படியே. அந்த இது அந்த கிரகத்துல அந்த சூரிய அந்த குடும்பம் அது வந்து 8 மாதிரி சுத்தம். அதுல வந்து கணிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இதுல பார்த்தா த்ரீ பாடி ப்ராப்ளம்ங்கிற அர்த்தம் என்னன்னா, மூணு சூரியன் குடும்பம், 3 சூரியன் இருக்கிற ஒரு மில்கி வே. அதுல பாத்தீங்கன்னா கணிக்க முடியாத இது இருக்கும், எப்படி சுத்துதுன்னே தெரியாது அந்த 3 இதுமே. அந்த 3 நம்ம இப்ப ஒரு சூரிய குடும்பத்துல கிரகங்கள் கரெக்டா சுத்துது, ஆனா 3 சூரியன் வந்து எப்படி இருக்கும், மாத்தி 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 சுத்து. ஏன்னா அந்த சூரியன் 3 சூரியனே அதுக்குள்ளேயே கொஞ்சம் சுத்திட்டு இருக்கும். அப்ப மற்ற கிரகங்கள் வந்து எப்படி அந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ள போய் நுழையும்? அதனால வந்து அந்த வேற கிரக அந்த மில்கி வேல அந்த 3 சூரிய குடும்பம் இருக்கிற இடத்துல கணிக்க முடியாத பருவ மாற்றங்கள்லாம் வருது. அதனால அவங்களால ஸ்டேபிளா வாழ முடியல. அதனால அவங்க வேற ஒரு கிரகத்தை தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த சிக்னல் போயிருக்காங்க. அதுதான் அந்த த்ரீ பாடி ப்ராப்ளமோட அர்த்தம், மீனிங் வந்து அதுதான். இந்த த்ரீ பாடி ப்ராப்ளம் 3 சூரியன் இருக்கிற ஒரு கிரகம், அதுதான் மெயின். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் வந்து பாதிப்பு எப்படி அடையுதுன்னா, இங்க இருக்கவனும் வந்து ஒரு விஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் மாதிரி விளையாடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்மெட் வருது,
Prepare yourself for something very strange. அது ஹெல்மெட்டை போட்டு அந்த கேம் வந்து அந்த கிரகத்துக்கே போயிடுறான். அவன் கிரகத்துல போய் இவனுக்கு வந்து அப்படியே அவனோட பார்வையில பாக்குறான் அந்த கிரகத்துல என்ன நடக்கான். அங்க வந்து வலிவு நடந்துகிட்டே இருக்கு போகும்போது ஒவ்வொரு ஸ்டேஜா. அந்த ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் தாண்டதுக்கு அப்புறம் அந்த இங்க இருக்கிற ஒரு மக்களை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அதாவது நீ வந்து எங்களுக்கு உதவணும்னு சொல்லி இந்த மாதிரி அந்த கதை போகும். அது இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அல்டிமேட்டான சயின்ஸ் வந்து நிறைய இருக்கு. இதுல சயின்ஸ் ஃபிக்ஷன் விரும்புறவங்க வந்து இதை கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இதுல நிறைய சூப்பர் சீன்ல இருக்கு. இந்த ஸ்டார் இப்ப நீங்க வானத்தை பார்க்கும்போது ஸ்டாரு அப்படியே அமைஞ்சு எரியுது. அப்படியே அது பார்க்க எப்படி இருக்கும். அது பயங்கரமா இருக்கும் இந்த சீரீஸ்ல. அது ஸ்டார் வந்து அப்படியே 5 நிமிஷம் அமைஞ்சு எரிஞ்சிட்டே இருக்கும் அதுல. அப்புறம் இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாமே மாயன்னு சொல்றோம்ல, எல்லாமே வந்து இல்யூஷன் தான். அது வந்து இந்த சீரீஸ் வந்து கரெக்டா பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம பாக்குற கலர் பச்சை, ஆரஞ்சு, மஞ்சள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலர் கிடையாது. அது எல்லாமே உங்களுக்கு வந்து இல்யூஷன் தான். உலகத்துல கலருன்னு உங்களுக்கு கிடையாது, நிறமே கிடையாது. நம்மளோட மைண்ட் பிக்ஸ் பண்றது நம்மளோட இல்யூஷன் தான். அது அந்த மாயை வந்து காமிச்சிருப்பாங்க. இதுல பயங்கரமா இருக்கும் அந்த சீன்லாம். இது வந்து கண்டிப்பா நீங்க பாக்கணும். இது ஏன்னா இனி 2 சீசன் வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா நாவலே வந்து ஒரு 3 புக் போட்டிருக்கான். இதுல ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சிருக்கு. இதுலயும் வந்து ஒரு முடிவு இல்லாம தான் இருக்கு. அடுத்த சீசன்ல மீதிலாம் காமிப்பானுங்க. இது வந்து என்னன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் விரும்புறவங்க வந்து கண்டிப்பா நீங்க பாருங்க. ஏன்னா அட்டகாசமான சீரீஸ், பொறுமையா பாருங்க. நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்டாலாம் போகாது, பொறுமையா பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. உங்க சயின்ஸ் வந்து அது நல்லா காமிச்சிருக்கானுங்க. உங்களுக்கு வந்து குழப்பல, நீட்டாவே இருக்கு அது பாக்குறதுக்கு. இதுல வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாத்து பேரும் சொல்ல முடியாது, சரியா? அவ்வளவு பேர் இருக்கானுங்க. நீங்க வந்து பாருங்க கண்டிப்பா.